அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை என் விண்ணக தந்தையின் முன்னிலையிலும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் முன்னிலையிலும் மறுதலிப்பேன். ஆண்டவரே, இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அஞ்சாதிருங்கள் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகள் வாழ்வினுடைய கவலைகள், கலக்கங்கள், துன்பங்கள், பல்வேறு விதமான நோய்கள் இவைகளிலிருந்து நமக்கு முழு விடுதலையை கொடுக்கின்றன என்று நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்கிறோம். எசாயா கடவுளின் பணிக்காக அழைக்கப்படுகிறார். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியிலே வாழ்பவன் நான் என்று தன்னுடைய குறைகளை சொல்லுகின்ற போது இறைவன் அவரை தொட்டு நிறைவுள்ள மனிதனாக தன்னுடைய பணி வாழ்வுக்கு அழைத்து மகிழ்கிறார். சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே புனித ஹென்றியினுடைய நினைவு நாளையும் கொண்டாடுகிறோம். திரு அவையின் வளர்ச்சிக்காக, மக்களினுடைய நல்வாழ்வுக்காக தனது வாழ்வை, செல்வங்களை எல்லாம் முழுமையாக இழந்தவர், வளர்ச்சிக்காக வித்திட்டவர். இந்த நாளிலே நாமும் நம்மிடம் இருக்கிற நம்முடைய அன்பு செயல்கள், சின்ன சின்ன அறச்செயல்கள் வழியாக இறைவனுக்கும் மக்களுக்கும் திரு அவைக்கும் உகந்தவர்களாக வாழ்ந்திட வரங்கள் கேட்போம், மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, அன்னை மரியாவை போல எங்களுடைய துன்பங்கள் மத்தியிலே ஆம் என்று பதில் மொழி தந்து வாழ்வின் எச்சூழ்நிலையிலும் அஞ்சாதிருக்க வேண்டிய வரங்களை எங்களுக்கு தாரும். ஆமென்.